வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் சரி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நல்ல இடியோட நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட்டு செமையாக இருக்குது. சரி, டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்படி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ காமிக்கலான்னு நான் ஒரு இடம் வந்திருக்கேன். இது கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் சரவணப்பட்டியில் இருக்கிற ஹோட்டல் குரு அமுதாஸ். நல்லாயிருக்கும் இங்கே. டீ ரொம்ப எனக்கு இஷ்டம். இங்கே டீ குடிக்கலாம், அப்படி வரலாம். ப்ளஸ் இங்கே வடை, இந்த பஜ்ஜி, அப்புறம் அந்த சுண்டல்லாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். நம்ம இந்த கொண்டைக்கடலை சுண்டல், கருப்பு, அப்புறம் வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் அதெல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அது வாங்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பஸ்ஸு உள்ளுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறேன். சரி, பார்க்கலாம். வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் கூட்டம் இருக்குது. ராயோட வாங்கிடா. நாலு சமோசா வடை இல்லையா? டைம் ஆகும். சரி, ஒரு டீயும் சுண்டல் ஒன்று. கொஞ்சம் வெள்ளை கொடுங்க, வெள்ளை கொடுங்க. பில் தரல வச்சுங்க, நான் டீ வாங்கிட்டு டீ பில்லு போட்டாச்சு. டீ வாங்கிட்டு உடுமுட்டு போகலாம், பார்க்கலாம். இதுதான் அந்த ஏரியா. இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ராங் டிஷ்யூவே கம்மி. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு டாக்டர் முத்தூர் ஹாஸ்பிட்டல்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். எப்படி மழை பெய்யுது பாருங்க, நல்லா சோன்னு என்ன சொல்கிறது, கிளைமேட் அப்படியே நல்ல இருட்டு வருது. செம்ம காற்று வேறு, செம்ம கிளைமேட் இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். மழை வராதா? மழை வராதா? ஐயோ, மழை வரணுமே. சுண்டல் கொடுங்க. இது நம்ம வெள்ளை சுண்டல், கொண்டைக்கடலாம் சொல்லுவாங்கல்ல. இது கரண்ட் போச்சு. சரி, பார்க்கலாம். இது நூடுல்ஸ்
செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து சுண்டல் 2-3 சுண்டல் இருக்குது. நம்ம நார்மல் வேர்க்கடலை அது நல்லா வேக வச்சு நல்லா தேங்காயெலாம் வச்சு போட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று நம்ம கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை அது நல்லாயிருக்கும். அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை அதுவும் நல்லா வேக வச்சு நல்லா காரசாரமாக போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வெந்திருக்கும், தேங்காயெல்லாம் போட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள். தெரியுதா? ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்குது. இதோட நம்ம வந்து இந்த டீ சுட சுட குடிச்சிங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சின்ன இதுதான் இது வந்து லஞ்சு ஆனதுக்கப்புறம் நம்ம லஞ்சு நாங்கள் 12 சாப்பிட்றோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலை இப்படி ஏதாவது நல்ல ஹோட்டல் கிடச்சிதுன்னா ஒரு சின்ன டீ குடிக்கிறது, அதோட ஏதாவது பஜ்ஜி அது சாப்பிட நல்லாயிருக்கும். டீயும் இங்கே ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. மற்ற கடையில் குடிக்கிறதோட எனக்கு இங்கே வந்து அது ஏதோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப அழகாக போட்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுகிற ஆட்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வடை, சமோசா, கட்லெட்டு, அப்புறம் பழபஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் ஏரியா அப்புறம் இந்த பாலக்காடு ஏரியாலாம் வந்து பழபஜ்ஜி போடுவாங்க. பழபஜ்ஜின்னா ஒன்றும் இல்லை, அதில் வாழைக்காய் பஜ்ஜி கிடையாது. பழம் இருக்கு இல்லையா, அது இந்த நேந்திரம் பழம் அதை முழுசாக உரித்து அதை அப்படியே பஜ்ஜி போட்டு பஜ்ஜியாக பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்போ அன்றைக்கா நம்ம டைம் கிடைச்சா நம்ம அதையும் கூட ரிவ்யூ பண்ணலாம். என்ன ஒன்றுன்னா இந்த கல்ஃப் வாரனால இந்த கேஸு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சுனால எல்லாம் கொஞ்சம் விலை ஏற்றிருக்காங்க. லைக் இந்த வடையெல்லாம் 8 ரூபா 10 ரூபா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் 12 ரூபா பண்ணியிருக்காங்க. டீ கூட 15 ரூபா இருந்தது, 20 ரூபா பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த கடையில். ஸோ உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு வந்து இந்த பழபஜ்ஜி பற்றி சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ரிவ்யூ எடுத்து காமிக்கிறேன். காஃபியும் நல்லாயிருக்கும். ஃபில்டர் காஃபி இருக்குது இங்கே. பஜ்ஜி, சமோசா, கட்லெட் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் ரெகுலராக சாப்பாடு, ஆஃப்டர்நூன் மீல்ஸு, டின்னரு, தோசை வகைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்நாக்ஸ் தான் இங்கே ஃபேமஸ். நான் இதெல்லாம் சாப்பிட்றேன், சூடு அறிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.